ஆசிரியர் ஆசிரியப்பா வணங்கம்மா. நான் வணங்கும் என் தெய்வம் மன்னல் அந்த கண்ணன் திரு அருளாலே சமத்தோடு வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் நற்பெரும் இந்த சபையிலே வந்தவள் யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொல்லுங்கம்மா. அப்படியா சொல்கின்றதப்பா. தந்தையோ பாஞ்சால மன்னர் அன்னவர் செய்த வேள்வியிலே புத்திர பாக்கியம் இல்லை என்று புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே புத்திர காமட்டியாகம் செய்தார். அந்த யாகத்திலே நான் பிறந்தேன், நீங்கள் பிறந்தீர்கள். தெரிகிறதா? அப்படியாகட்டுமா? என்னுடைய நாமதேயம் நெருப்பு பிறந்த நீர்மகன் என்றும் நெருப்பிலே பிறந்த நீர்மகன் என்றும் அக்னி சொர்பி என்றும் பாஞ்சாலி அம்மன் என்றும் யாகசாலை என்றும் உலகம் போற்றும் உத்தமி என்றும் திரௌபதி அம்மன் என்றும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பலவிதமாக அழைப்பார்கள். அப்படியாகட்டுமா? தெரிகிறதா? தெரிந்து கொண்டேமா. எப்படி வருகின்றேன்? யாரை திருமணம் செய்தீர்கள்? சொல்ல உத்தமர்கள் யாரப்பா? பஞ்சபல 5% என்று சொல்றாங்க. அந்த ஐவரையும் திருமணம் செய்து யாதொரு குறையில்லாமல் வாழ்ந்த காலங்கள் 5 வருட காலங்கள் யாரு கண்ணு பட்டதோ தெரியல. ஆமாமா. துன்பத்தை அனுபவித்து இப்போது இன்பத்தை ஆமா சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதர்மம் ஒழிந்தது, தர்மம் தலை நின்றது. 10, 8, 18 அக்னி சனைகள் குரு பெரியவர்கள் நாட்டு மக்கள் அனைவருமே மடிந்தார்கள். இதுவோ அவன் என்னும் 56 நாடு. ஆமாமா. படுப்பாவி துரியன் மாண்டு நாட்டோடு 2 வருடம் முடிவடைந்தது. இன்று 3ஆம் வருட துவக்கம். யாரை நான் வணங்கி வருகின்றேன்? யாரை வணங்கலாம்? மட்டுமல்லாது உலக மக்களுக்கு நம்ம வணங்கும் தெய்வம் இல்லை என்றால் என்னப்பா இருக்கு? அந்த தெய்வத்தை வணங்கி வருகின்றோம். பட்டத்து மகாராணியா வாழ்ந்துட்டு
கஷ்டங்கள் அனுபவித்தாலும் ஆ. இப்போது ஆ. எந்த கஷ்டமும் கிடையாது. நல்லவா கேறீங்க மகாராணியா வந்துட்டு வரேன் பாரு. சரிமா சரிமா மோ நல்லவா கேறீங்க ஏண்டா நீ சொல்றது எனக்கு தவறாவே தருது. ஐயோ நல்லவா இருக்கிறீங்கன்னு கேட்கலாம், ஆமாமா. ஒரு முறை கேட்கலாம், ஆ. இதே பல முறை கேட்கறேன். அதான் நல்லவா கேறீங்கன்னு கேக்குறமா வீட்டு பாம்பு வச்சுக்கிறாங்கம்மா ஆமா, ஆ அது யாரப்பா அது? ஆ. யாரு? ஆமா உங்களை தர்மபுத்திர மாதிரிதான் வரும்படி உத்தரவுமா அப்ப நீ சொல்ல மாட்டேன். அவராடி காட்டுங்க உங்களுக்கு ஏன் உங்க வீட்டு சமாதானம் சரி, பிரச்சனை போல. நண்பனே ஐவருக்கு வர வந்த அழகு திரு பத்தினி பாஞ்சாலை வாழ்த்துங்கள் சுவாமி. ஆச்சு ராச்சு ராச்சு எந்திரி. சுவாமி வாழ்த்து சுவாமி. என்றுமில்லாமல் இன்று அரசபைக்கு அழைத்தீர்களே, ஆமா, யாது விஷயம் என்று நான் தெரிந்து கொள்ளலாமோ? சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். நாரத மகாமுனி வந்தான், அடிபணிந்தேன். மூவுலகம் உன்னுடைய புலகு விலகிட்டதப்பா. வீட்டிலே குறை, நாட்டில குறை கிடையாது. நீங்க கேட்க வேண்டியதானே? ஒரே வார்த்தை. வீட்டுல குறைன்றீங்க, யாரால் குறை? என்னால் கேட்க வேண்டியதானே? பாஞ்சாலியால் குறை என்று தெரிவித்தார். என்னாலயா? ஆமா, என்ன குறை சொல்ல? எப்படி என்றால் பகலிலே பத்தினியா இருக்கின்றார், இரவில பேயாக வளர்த்துகிறார். நானா? அப்படி அவர் குறைத்தார். ஏன்டா கொண்ட? ஐயோ அம்மா கார்த்திகேயா. பேயாமா மகாராஜா எனக்கு 3 மாசம் சம்பளம் குடுத்து அப்படியே ஓடி போறேன். இதுதான் தருண்டா ஆ. தருண்டா. இங்க பா. அம்மா வியாபார பேச்சு கேட்டா நம்ம குடும்பம் யார் குடும்பம் கேடும்? நம்ம குடும்பம் தான் கெட்டுப்படும். ஒரு கிரகத்துல ஆமாமா. மாமியார் மருமகள் ஏய். ஒற்றுமையா இருப்பாங்க. கண்டிப்பாமா அந்த ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என்று சரி குலைக்க அக்கும் பக்கம் இருவரும் பார்த்து ஆமாங்க மாமியார் இல்லாத நேரத்துல மருமலாண்டு சொல்றாங்க, அங்க குத்தி விடுவாங்க. மருமலாண்டு இல்லாத நேரத்துல மாமியார் நானுக்காக குத்தி விடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை மூட்டி வேடி ஆமா பார்ப்பாங்க. ஒண்ணோட மயிர் புதி சட்டை போட்டு வேடி நடுவாங்க. யார் பார்ப்பாங்க? பேடிக்கு அங்க ஏத்தி விட்டுங்க பேடி அப்ப பாப்பாங்க. யார் குடும்பம் கெடுது? அவங்க கூட இங்க 2 பேர் தான் அச்சுக்கிட்டு மாலனா. நாரதர் சொல்றாரு, ஆமா அண்ணவருடைய சாபம் ஆமாமா ஒரு நாள் தினத்திலேயே ஒரு காகம் செய்யவில்லை என்றால் ஆமாங்க அவர் சிறா 1000 தூக்கலாக வச்சு போட்டு தச்சக சாபம். அதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காரு. ஆமா கொல்தி அவர் போட்டு பேச்சு கேட்டு நம்பிட்டு இருக்கிறாரு இவரு. என்ன பாட்டுன்றீங்களே? ஆமா என் முகத்தை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி தெரியுது. கண்டிப்பா தெரியலமா பேய் மாதிரி. இவங்க யாருன்னா கேட்டு பாரு. உங்களுக்கு யாருன்னா தெரியுதாப்பா? பாஞ்சாலி தெரியாம அவருக்கும் யாருக்குமே தெரியல. அந்த அம்மா கேளு. அந்த அம்மா கூட யாருக்கும் தெரியல. அங்க போய் கேளுடா. யாரா பேய் தெரியுமா? கை தூக்குங்க. அவங்க கை தூக்குறியா கண்ணு மறிக்கிறியா தெரியலையா? யாருக்கும் தெரியலையாமா? நாதா கண்மணி உண்மையிலே நான் பேய் அல்ல. ஐவருக்கும் வள வந்த அழகு திரு பத்தினி பாஞ்சாலி தான். இதெல்லாம் போய் வாங்க உண்மை போலாம். வாங்க போலாம் போ. பாஞ்சாலி உண்மை தெரிஞ்சு போச்சு வாங்க போலாம். இல்ல ஒரே ஒரு வார்த்தை, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி அது? அப்படி அப்படி பேய் இல்லன்றாங்க அவங்க. பாஞ்சாலியில் இருந்து பன்முறையாக உரைத்தேன், கேட்கவில்லை. தம்பி விவச்சாரா அண்ணா இவனா ராகமாரி யாரை மெச்சு விட போற? பாரு இந்த பட்டுக்கு ஒரு மெஸ் போன ஒரு ஆள் இருக்கு. டேய், நீ வரியா நீ வரட்டுமா? நான் வரேன் அம்மா. நீ வரல. கேட்டல் நான் வரேன். ஐயோ நானா? வணக்கம்
நல்லா இருப்போம். சொல்லுமா. அவர் சொல்றது பத்தியா? தாங்காயில படாம நல்லா இருப்போன்றாரு. அதுல இல்ல இதுல இல்ல. ஆமாங்க. கட்டி மணி தானே நானு. ஆமாங்க. ஒரு மணிபடியா வாத்துவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்னவோ பேந்து போய்க்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லம்மா அடிக்கிறாரு. ஏதோ உன் தமிழ் எடுத்தாராம். ஆமா உன்னிடத்துல ஏதோ கேட்டாங்க. உண்மை சொல்லிட்டேனா? இங்க பாரு, உண்மையை சொன்ன ஆதியிலே நான் எங்கே சென்றேன், என்ன வடிவம் எடுத்தேன், என்ன புசித்தேன் என்பது நம்ம இருவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இது வேற எங்கன்னு சொன்னேன் முடிச்சிருவேன். நான் சொல்ல மாட்டேன். உருவம் பெருசா இருந்தா கூட உருவத்தானம்மா காலி. பாஞ்சாலி சுவாமி நீ அழைக்கும் போது வருவாய், சென்று வருவாய். ஏன் சுவாமி? அழைப்பாய், அழைத்த பிறகு வருவா. போய் அவர் அழைப்பாரு. அப்படியே சுவாமி போயிட்டு வா. ஆகட்டும் சுவாமி. உனக்கு இந்த ரகசியம் வேணும். போ. தம்பி சொல்லிட்டானா? உண்மைதான். உண்மையா? உண்மையா? அவன் சொன்னா மூச்சு புடுவா. அப்படியே உண்மைதானா? நான் சொல்றதா அப்ப சொல்ல மாட்டியா? ஏனா எந்த ரகசியமா எங்களை உழைப்பாய்? இதுல இருந்து ஒரு இத்த மறுத்து இருக்கிறாய். ஆமா என்ன ஏனா தெரியுமா? வேணாங்க சொல்லு. நான் கண்ட அந்த காட்சியை, நீ கண்ட காட்சியை தாங்களாகும் இத தம்பி ஆச்சணும் தம்பி மார்களோ நகர சகாதேவனும் பார்த்துட்டியா? பார்த்துதான் அவ்வளவுதான். அங்கே போடுவீங்க. அப்பேற்பட்ட காட்சியா? அது எப்படி? அண்ணா நீங்க அமருங்க. அண்ணா சொல்லுமா. நீ உட்காரு ஃபர்ஸ்ட் சொல்றேன். புண்ணியம் மகார் புண்ணியம். அதான் உனக்கு கை வந்த காலிய எப்ப சொல்லும் பாத்துக்கிறாரு. ஏனா காவல் போய் போய் அப்படி ஒரு ரவுண்ட் போய் சுத்து போய் காவல் என் அண்ணன் கேட்பதாலே ஆமாங்க இந்த உண்மை சொல்றேன்பா. சொல்லிடுங்க. வளவத்தான் வஞ்சித்தான் வள ஓட்டினான் அல்லவா? ஆமாங்க உண்மைதான். ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு வருடம் தங்கினோம். ஆமாங்க தங்கினீர்கள். ஏழாவது வனம். ஏழாவது வனம் காமிகா ரிஷி வனம். காமிகா ரிஷி வனம். அந்த காமிகா ரிஷி வனத்திலே நாங்கள் குடியமைத்து நாங்கள் ஒரு 5 பேர். ஐயா சாமின்னா தெரியுமா, அரவிந்த் சாமின்னா தெரியுமா அவனுக்கு? தூண்டு விடுவா. என்ன பண்ணாங்க பெரிய நம்மளே கண்ணு முடிக்கிட்டு பேஜாராகுது. நாங்க மீக்கிறோம் அப்படி எழுப்பிட்டுப்பா டக்குனு மறுபடியும் விட்டுரு. சும்மா தோட்டம் எல்லாம் தூங்கும்பா. ரஞ்சினி வரலையா? வா போய் அப்படி ஏழாவது வனம் காமிகா ரிஷி வனம். அந்த வனத்திலே குடியமைத்து தங்கி கொண்டிருந்தீர்கள். ஆமாம்பா. நாங்கள் ஒரு 5 திரௌபதி 6 பேர் அப்படி தங்கி காலம் கழிக்கும் போது ஒரு நாள் ஜாமம் இரவு 12 மணி. 12 மணி தான் ஜாமம். ஆமா. அந்த 12 மணி அழுகிறே ஓய் பீமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுப்பா. ஆமா குரல் வந்துச்சு. என்னுடைய குணம் என்ன தெரியுமா? என்ன பாருங்க, கண் விழித்தால் சாப்பிடுவேன். ஒண்ணு சாப்பிடுவேன், இல்லைன்னா எவனா கூட்டு ஒதிப்பேன். ஆமா கூப்பிட்டு வருவீங்க, பத்துப்பீங்க. தூங்கினா என்ன யாரும் எழுப்ப முடியாது. யாரும் எழுப்ப முடியாது. ஆமா 3 வேலை சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு சண்டை தோணுது. மூர்த்தி மாத்தி அந்த குடியில கூட ஆமா நான் ஒரு பொறுமை தான் படுப்பேன் தனியா.
நாலு அண்ணன் தம்பி ஒரு பக்கம் படுப்பாங்க. அவங்க 4 பேர் என்னாடு படுப்பாங்க. ரோமன் கொஞ்சம் தள்ளி படுப்பான். அவங்க அண்ணாடு படுப்பாங்க. நான் கொஞ்சம் தள்ளி படுப்பேன். நீங்க மட்டும் தள்ளி படுப்பீங்க. ஏன் ஏன் தூக்குதே பேண்ட் நான் தேசிக்கு போடுவான். ஏன் நெசிக்கிடுவீங்க? அதான் கொஞ்சம் தள்ளி தான் படுப்பேன். அது படுத்துக்கும் போது நீமா எழுந்துரு அப்படின்னு ஒரு குரல். ஆமா குரல் வந்துச்சு. எழுந்துக்கல. உன்னாள் குரல் வந்தது. உன்னாள் குரல் வந்துச்சு. எழுந்துக்கல. அது பாப்பு எழுந்துக்கல. மூது போல ஒரே அடிதான். ஒரு அடி. பீமா பீமா எழுந்துரு மேல எழுந்துருப்பா அப்படின்னு குரல் விட்டுனா அது எனக்கு ஒண்ணு வலிக்கல அம்மா எழுந்து பார்த்தேன். எழுந்து பாக்குறீங்க. பார்த்தா சாத்து பகவான் கண்ணபுரா நிக்கிறார். பகவான் வந்து நின்ட்டாரு. அந்த குடியில் இருக்கிறார். பார்த்தேன். பாத்தீங்க. மாமா வணக்கம். வணக்கம். என்ன மாமா அது கேட்ட உடனே பீமா இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போகிறேன். உனக்கு நான் அதிசயத்தை காட்ட போறேன். யோ என்ன காட்ட போற? என்ன காட்ட போற? அதிசயமா? அதிசயமா? என்ன மணிப்பா? என்ன மணி ஆகுது? ஜாமா 12 மணி. 12 மணி ராவு நேரம். பட்சிகள் உறங்கக்கூடிய நேரம். இப்போ வந்து ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நேத்துக்கு வந்து ராவுல அதிசயத்தை காட்ட போறேன். மாமா உனக்கு ஆளு பூனை குருபுல தூங்கறன்னு கூப்பிட்டு போய் அதிசயத்தை காட்ட போறேன். அப்படி சொன்ன உடனே இல்ல இன்னைக்கு நீ ஒரு அதிசயம் பார்க்கணும். கண்டிப்பா நான் காமி பண்ணி பார்த்தே ஆகணும். அது போட்டா ஏமாமா நாங்கள் ஐவரும் பாஞ்சாலி ஒண்ணு 6 பேருமாக உண்டு உள்தாப்பால் போட்டு உள்தாப்பால் போட்டுக்கிறோம். உரையணுமே. ஆமா நீ எப்படி உள்ள வந்த? கேத்தரகம் நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு பாரு. அது தெரிவித்தார். இன்னான்னு தெரிவித்தார். நாங்க பாருங்க இதோ எட்டி பார்த்தா அந்த காட்டுல திரௌபதி அங்கு இங்குமாக உலாத்தி கொண்டிருந்தான். உலவிங்கிறாங்க. அப்பாது மாமா இந்த குடில திரௌபதிக்கு புழுக்கமா இருக்கு பழுகுது. அதனால காத்து ஓட்டமா காத்து வாங்கத்துக்கு வெளியே வந்திருப்பான் குடியில விட்டு. அங்க இங்க உலாத்தீங்களா அப்படி தெரியுதுமா? அது இல்ல அது கிடையாது. அதிசயத்தை காட்டுறேன். இன்னைக்கு அதிசயத்தை காட்டியாவ அப்படி சொன்ன உடனே என்ன செய்யுமா? என்னங்க பண்ணீங்க? மாமாவும் நானும் உரையாடி கொண்டிருக்கும் போது திரௌபதி பார்த்தமா என்ன பண்ணாங்க? அப்படின்னு அந்த காத்து வேகமா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. மாமா என்ன வேகமா போறான் அப்படின்னு சொன்ன போறாங்க. நானும் மாமா பின்தொடர்ந்தா பின்தொடருங்க போது என்ன பாக்கலாவோ பார்க்காம இருந்தாலும் ஒரு அடி எடுத்துக்கிறானா? ஒரு அடி உருவம் பெருத்து போச்சு. ஆமா பெருக்குது. இன்னொரு அடி எடுத்துக்கிறான். இன்னொன்று வைக்கிறாங்க. கூந்தல் கலைந்து விட்டது. இன்னொரு அடி வைக்கிறாங்க. ஓரப்பற்கள். இன்னொரு அடி எடுத்துக்கிறான். முட்டை கண்கள். பிடித்த கூந்தல். அந்த பிண்டத்திற்கு காலியாக உணர்த்தி வைக்கிறான். ஐயோ அண்டத்திற்கு பிண்டத்திற்கு காலியாக இருக்கிறான். என்ன பாரு அது மட்டுமா? என்ன செய்தா அந்த ஒரு எடுத்து எங்க வர்றான்? உடனடி நோக்கி ஓடுகின்றார்கள். ஓடி சென்று அந்த சட்ட புறத்தை இது கிளத்தாலே அப்படியே தோண்டி இருக்கிறான். பலன் பண்றாங்க. தோண்டி எடுத்து சீவாரு ரத்தவரு சடவரு நரன கடிடா. ஐயோ வாடா என்ன பேத்து தூக்குறா? ஐயோ இது விட்டு அது தூக்குறாங்க. அது விட்டு இது தூக்குறாங்க. அது மட்டும் இல்ல சீவா ரத்தவரு இருக்குது. ஐயோ ஓடி தூக்கு. எங்க பேத்து எடுத்து வை. ஐயோ பொண்ணு தூக்குறாங்க. பொண்ணு எரிகிற பிளேட்டை எடுத்து வைத்து ஐயோ பெய்மாக்கு இது கேட்கும் போது நரன கடிடா. பசி அப்படி கடித்தாலே கட்சி நின்னா போய் அடோத்துக்கு இத பார்த்தடா. பார்த்த உடனே அது உன்ன அங்கே போச்சு. ஆமா மொத்த ஆடி போச்சு உனக்கு. மாமா பை நைட் இங்க தானா? இன்னைக்கு தானா? இன்னைக்கு தானா இந்த வேலை செய்யறாங்க? எத்தனை நாள் இந்த வேலை செய்யறாங்க? அப்படி காட்டுமா? கேட்டீங்க என்ன தெரியுமா? பீமா இன்றைக்கு இல்ல இன்னைக்கு மட்டும் கிடையாது. பாஞ்சால மன்னன் பாஞ்சால மன்னன் தனக்கு பிள்ளை இல்லை என்று நினைத்து
ஒரு காமேட்டியாக செய்தார் அல்லவா? காமேட்டி யாகம் செய்தாரு. அந்த காமேட்டி யாகத்திலே காமேட்டி யாகம் அவள் பாகத்தை விடுத்தார். அந்த யாகத்திலே ஏய், அப்போது ஒரு பண்டார பெட்டிலே பண்டார பெட்டி மஞ்சளால் உடுத்தி ஏய், விரித்த கூந்தலோடு பண்டார பெட்டியிலே எழுந்து வந்து நின்றாரோ. ஆமாங்க. அக்னியிலே பிறந்தாப்பா. ஆ, எப்படி பிறந்தா? அக்கினி நெருப்பிலே நெருப்பிலே பிறந்தாள் அல்லவா? நீர்மகள் அவளுக்கு ஆகாரம் போதாது, போதாது, சாப்பாடு பத்தாது. ஆ, எப்ப பிறந்தாலோ எப்ப பிறந்தார்களோ அன்று முதல் இன்று வரையிலும் இரவிலே ஆ, உங்களுக்கு யாருக்கு தெரியாமல் தெரியாமல் செல்வா காட்டுக்கு ராவு வேலை செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி காட்டுக்கு செல்வா ஆ, தேவையான பிணத்தை புசிப்பார். பிணத்தை புதிப்பார்கள். வந்து படுத்துவா. மறுபடியும் வந்து பத்துப்பாங்க. உங்களுக்கு யாரும் தெரியாது. யாருக்கும் தொந்தரவு இல்லாத இந்த நிகழ்ச்சி தினம் நடக்குது. ஆமா, தினமும் நடக்குது. சொன்னார் பாரு, ஆ, நானும் மாமாவும் மாமாவும் வேகமாக வேகமாக குடிலுக்கு வந்தோம். ஆமா, திரும்பி வந்துட்டீங்க. உள்தாமல் போட்டுலாம். ஆமா, தாபால் போட்டீங்க. சும்மா இருக்கக்கூடாதா? ஆ, அந்த உள்தாடிலே ஆ, அந்த கது ஒரு குத்து குத்து நம்பர் ஒரு குத்து குத்தனைக்கு பாரு. இதிர்த்து ஓர விழுந்தது. ஆமா, ஓட்டை வீழ்ந்து விட்டது. ஏன்னா ஆ, அனைத்து ஆ, கடவுளுடைய கருவறையிலே ஆமாங்க. அந்த கதுவுல பார்த்தா அங்கங்க துவாரம் இருக்கும். துவாரம் இருக்கும். அது நான் போட்டுதான். நீங்க போட்டுதான் எல்லாம் தெரியும். அப்ப போட்டு துவாரம் தான் அது. ஆ, அந்த துவாரம் வழியாக துவாரம் வழியாக எப்படி வரான்னு பார்த்தா எப்படி வராங்கன்னு பாக்குறீங்க. அதான் பாவி ஆ, கையில பிணம், ஆ, இந்த கையில பிணம், பிணம், வாயில பிணம், சீதாரே ரத்தவரே ஆகோரமாக வருகிறார். ஐயோ, கொண்டு கட்டின்னு வராங்க. ஆகோரமா வந்தா பாரு. ஆ, வந்து பார்த்தேன். பாத்துட்டீங்க. அங்கிருந்து வேகமா இருந்தாடா. ஆ, குடியில இருக்க வரும்போது குடியில இருக்க வந்த உடனே குடியில சோபையை உரு மாட்டாடா. எவன்னு பெண்ணா மாத்தாங்க திரௌபதியா? ஆ, உரு மாதிரி வந்தா பாரு. ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து நின்னு ஆ, நான் தான் பாரு. அதான் நாங்க பாரு. நான் கழுத்து தரக்கிறேன். நீ ஏன் கது தரக்குற? ஏன் பெண்ணு, ஏய், ஓ பெண்ணு, ஏன் பெண்ணு, ஏய், ஏன் பெண்ணு, ஓ பெண்ணு எல்லாம் ஆ, கிடையாது. ஏன் பெண்ணு. இன்றுதான் பகவான் கண்ணப்பன் அருளாலே அருளாலே உன் சுய ரூபத்தை நான் கண்டேன். உன் ரூபத்தை நான் கண்டேன். ஏடா பையா, ஆ, ஒரு ஊருனா ஆமா, தினிமா போன விடும். அது எப்படி வியும்? அப்ப போன விடுனா நீங்க 5 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் வாயில் போட்டுக்கோ. முதல்ல நீ தான் வாயில் போ, ஏன்னா பெருசாக இருப்பாரு. எப்படியோ ஒண்ணு ஆ, சாவடி மேல அடி மாட்டல. ஆமா, கண்டிப்பா செத்துதான் ஆகணும். ஏய், போனவில்னா அந்த பிதத்தோர் வழியாக ஏய், பெண்ணு பெண்ணு என் கரத்தை நீட்டி நீட்டி எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நேரத்திலையும் எங்கள் ஐவரை நீ உண்ணக்கூடாது. உண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிடுப்பா. ஏண்டா அவ்வளவு வர நீ எதுக்கு ஓடுவ? நீ பேய்மா. உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ வாப்பா. ரெண்டு ஆயி போச்சு. மனப்படிதான் பேஜா போவாங்க. போலாமா மகாராஜா? போலாமா? ஆமாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ பாரு. காவல், நான் எங்கே சென்றேன்? வாப்பா. ஐயோ, நீ பேய்மா. மாத்திக்கிறீங்க பொழுது. நான் எங்கே சென்றேன்? என்ன வடிவம் எடுத்தேன்? ஆமாமா. என்ன புசித்தேன்? என்ன புசித்தேன் என்பது எதற்காக இந்த வடிவம் எடுத்தேன் என்பது ஆமாமா. இவர் ஒரு ஆளுக்கு தெரியும். ஆமாமா. இவரு போய் ஒரு 4 பேரான்னு சொல்றாரு. ஆமா. இது இந்த உலகத்திற்கே எல்லாரும் தெரிஞ்சிடுமா? தெரிஞ்சிடும். கண்டிப்பா. நான் எண்ணிய எண்ணம் நிறைவேறாது. நிறைவேறுமா? ஆ. ஆகையினாலே சுவாமி, இங்க நடந்த ரகசியங்கள் ஆ. உனக்கு எனக்கு தவிர மற்றவர் ஒருவருக்கும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்யுங்க. அப்படி சத்தியம் கேட்டா பாரு. அப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தா அது மட்டுமல்லாமல் வேறொரு சத்தியத்தை செய்து பெண்ணே என்றேன். என்ன சத்தியம்? என்ன சொல்றீங்க? பெண்ணே, பெண்ணே, தினந்தோறும் தினந்தோறும் இரவிலே இரவிலே நீ சுடுகாடு போகக்கூடாது. சுடுகாடு போகக்கூடாது. ஏனாதான்னா வருடத்திற்கு ஒரு முறை மாசி அமாவாசை, மாசி அமாவாசை, மயான கொள்ளை, கல்யாண கொள்ளை அன்னைக்கு போ. ஆ. எவ்வளவு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கும். ஆமா, எவ்வளவு ஒண்ணுவா சாப்பிட்டு. வருடத்திற்கு ஒரு முறை தான் உனக்கு ஆ. அனுமதி. வருஷத்துக்கு ஒரு முறை ஆ. நீ காட்டுக்கு போ, காட்டுக்கு போலாம். சுடலுக்கு போ, ஆமா, நீ சாப்பிட்டு வா. சாப்பிட்டுக்கோ. அப்படின்னு ஆ. இன்னொரு சத்தியம் வாங்கிட்டுப்பா. வாங்கிட்டுக்கோ. அண்ணா, இதான் நடந்ததா? இந்த விஷயம் தான் நடந்துச்சு. ஜெயம், ஜெயம். இந்த பொன்னான நல்ல வேலையிலே இன்னும் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பேருக்கும் மரியாதைக்குரிய திருநெல்வேலி வேலூர் மாநிலத்தில் எழுந்தருளி உயர்த்திருவாளர் இன்னும் பேருக்கும் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய ஐயா, கலை ஆர்வம் அது மட்டுமல்லாது நாடகமன்றத்தின் ஆசிரியர் இன்னும்
சிம்பள மாநகரம் சிம்பள மாநகரம் இன்னும் வேம்பாத்தம்மன் நாடக மன்றத்தின் ஆசிரியராக இருக்கக்கூடிய திருவேலி நல்லூர் சம்பத் ஐயா அவர்கள் இன்னும் நாடக ஆசிரியர் உயர்த்துவாளர் ஒரு ஊர் என்று இருந்தால் ஒரு கலைஞன் ஒருவன் இருந்தால் கண்டிப்பா நடிகர் இருந்தா அது நடிகருக்கு பெருமை கிடையாது ஊருக்கு தான் பெருமை ஊருக்கு தான் பெருமை கண்டிப்பா நீ என்ன ஊர்ப்பா நான் பேர் விட்டுமா உன் பேர் என்ன கார்த்திகேயன்மா பேர் வருதா ஊர் வருதா ஃபர்ஸ்ட் ஊர் தான் அது யாருக்கு பெருமை ஊருக்கு தான் ஒரு நடிகனாக இருந்தால் அந்த ஊருக்கே பெருமை தேடி ஒரு நடிகரும் அதே போல் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஐயா உயர்த்துவாளர் இன்னும் ஜாம்புவான் இன்னும் கலையாசிரியர் கலையாரும் ஆசிரியர் வழங்கக்கூடிய இன்னும் சம்பத் ஐயா அவர்கள் இங்க நிமிஷம் செய்து நமது நாடக பிள்ளைகளை பாராட்டி அவர் பொன்னான வேலையிலே லாபஸ்தனமாக 501 அன்பர்கள் இருக்கின்றார் அன்னவரும் அன்னவர் தொழில் வளமும் அம்மன் அருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனதார வாசிக்கின்றேன். இன்னும் கலைவுலகமாக விளங்கக்கூடிய வடலப்பாக்கம் மாநகரத்தில் எழுந்தருளி இன்னும் அமரர் இன்னும் தெய்வத்திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் பிள்ளையாக விளங்கக்கூடிய இன்னும் ரேணுகம்பாள் நாடக மன்றத்தின் ஆசிரியர் இன்னும் அருமை அண்ணா இன்னும் மதிப்புக்குரிய அருமை அண்ணா பாசமுள்ள அண்ணா செல்வண்ணா இங்க நிமிஷம் செய்து நாடகத்துக்கு 501 அன்பல் வைத்திருக்கின்றார். நன்றி இழந்த வணக்கங்கள். அழைக்கும் போது வருவார். நீ போயிட்டு வா. சுவாமி ஆண்டவனின் தலையில் என்ன விதி எழுதினாரோ அதன் பிரகாரம் நான் போயிட்டு பேய் பேய்தான். பேய் எங்க இருக்கா? காட்டுல இருக்கா? விட்டு வந்துரு. ஏன் ஒண்ணு சொல்லு. எது ஒண்ணா? எப்படி என்றால் நாடு இருந்தா தினந்தேரமா புடவையும் அது ஏன்னா அது ஏன் ஒண்ணா? நீ தொட்டு மா தாரி கட்டினா நீ வில்லு வலிச்சா? இல்ல வில்லு வலிச்சது யாரு? தம்பி அர்ஜுனா மாலையிட்டா எங்க கொண்டு போனா? இல்ல கொண்டு வந்தோம். என்ன தெரியும் தாயிரத்துல? தாயில கடை கொண்டு வந்து தாய் என்ன சொன்னா? 5 பேர் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமா 5 பேர் பகிர்ந்து சொன்ன உடனே தாயின் வார்த்தை கேட்டு 5 பேர் மாலையிட்டமா? ஆமா. எப்படி வாழ்றோம்? வருடத்துக்கு ஒரு முறை போட்டு வாழ்றோம் இல்லையா? ஆமா. முதல்ல உண்டு. ஆமா. இரண்டாவது வந்து உண்டு. மூன்றாவது தம்பி வந்து 4 வருஷம் நேர் தம்பி அப்படி வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதியானவர் ஒரு வருஷம் வாழ்றார். ஆமா. அவள் ஏன் பத்தினி சொல்றாங்க? ஆமா சொல்றாங்க. சொல்றாங்க பத்தினியான்னு சொல்றோம். 5 பேர் வாழ்றாங்க. பத்தினி தான். எப்படி ஜெயமாதேவ் இன்னும் யார்கிட்ட சொல்ல வேண்டும் என்றால் பொன்னான வேலையிலே நல்லதோர் விடிவெள்ளி காலையிலே பேருக்கும் புகழுக்கும் கலைக்கும் இருப்பிடமான சிறுவேலியநல்லூர் கிராமத்திலே வாசம் உறுதி வரக்கூடிய ஏகாதி குமாரையா அவர்கள் இன்னும் குமாரையா அவர்கள் இங்க நாம் விஜயம் செய்து எங்கள் அருள்மிகு ஸ்ரீ பந்தவரியம்மன் கட்டை கூத்து நாடகத்தை பாராட்டி தன் பொன்னான கரங்களால் 101 ரூபாய் பரிசாகவும் பெருசாக வாரி வழங்கியிருக்கிறார். அன்னார் தொழில் வளமும் குடும்ப வளமும் மென்மேலும் வாழ்வாங்கி வாழ வேண்டும் என்று இவை போன்று பல நடிகர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று அவருடைய பொன்னான கரங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி முறை போட்டு வாழ்றோம் இல்லையா? ஆமா. முத வருஷம் இன்னொரு வாழ்வா. ஆமா. ஒரு வருஷம் முடிஞ்சிடும் வருவா. ஆமா. ஆக்கிலியை விட்டுவா. ஆமா. அந்த ஆக்கிலி இறங்கி விடுவா பஸ்மா ஆயிடுவா. ஆமா. மறுபடியும் ஆக்கிலி ஏந்து வருவா. ரெண்டாவது வருஷம் எங்கிட்ட வருவா. ஆமா. முடியும். ஆமா. திருப்பி ஆக்கிலி மூட்டுவா. ஆக்கிலி இறங்கிடுவா. ஆமா. ஏன்னா பாரத குத்து வச்சானாக்கா இந்த பொம்பளைங்க எல்லாம் யார் நெருப்பு இருக்கான்னு தெரியாது. காப்பு கட்டியாலும் நெருப்பு ஏறிடுவாங்க. ஏன் நான் பத்தினி என்று நிரூபித்தானே பாஞ்சாலி. ஆமா. அது உருவம் தான் இப்பொம்பளைங்க. நாங்களும் பத்தினி தான். அப்படி பெண்களானவர்கள் அந்த நெருப்பில இறங்கி அவர்களுடைய உருவத்தை பொம்பளை காப்பாற்ற நெருப்பில் ஏறிடுவாங்க. ஆமா. எதுக்கு நெருப்புல எப்படி திரௌபதியானவர் இறங்கிதான் தன்னை
பத்திரை நிரூபித்தாலும் அத்தன்மை போல் பெண்களுக்கு உண்டு. ஏன்னா இங்க வா அப்படி வாங்குறமே ஆமா முதல் வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தோட அது முடிஞ்சு போச்சு மூணாவது வருஷம் யாருது அப்படியே ஆச்சுண்ணா. அவன் தானே வில்ல வலிச்சான் ஆமா அவன் தானே மாலை இட்டான் ஆமா அவங்க கிட்ட அனுப்பாவல அவன் வச்சுட்டு வாழ்ந்தான் வாழட்டும் காட்டுக்கு ஓட்டும் என்ன ஆளு விட்டுப்பா சரி போயிட்டப்பா போயிடு